சீரியஸா டைப் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வனத்துறை வர்க்கர் சங்கத்தோட ஆண்டு விழா வருதுல்ல. ஓ, அதுக்காக இன்விடேஷன்ஸ் கொடுக்க அட்ரஸ் எல்லாம் டைப் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆண்டு விழாவில் ஓரங்க நாடகம் இருக்கு, தெரியும்ல? ஓரங்க நாடகம் இருக்கிறதும் தெரியும், அதுல நான் நடிக்க போறதும் தெரியும். நீங்க நடிக்க போறீங்களா? வீரமங்கை வேலு நாச்சியாரா நடிக்க போறேன். நீ ஏன் ஒரு வீரமங்கை மாதிரி தான் இருக்க, இதுல வேலு நாச்சியார் வரையா? சரி, வேலு நாச்சியார் இந்த ட்ரெஸ்ல தான் வருவாங்களா? இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சல்? பளபளன்னு ட்ரெஸ்ல வரணும்னு அவசியம் இல்ல, பாக்குறதுக்கு கொஞ்சம் பரவாயில்லாத ட்ரெஸ்ல வர வேண்டியதானே. யாரும் என்ன பொண்ணு பார்க்க வரலையே, உங்களுக்கு பிடிக்கலனா வேற ஆபரேட்டர் உங்க விருப்பம் போல வச்சுக்கோங்க. அப்படியா? அப்போ உன் இஷ்டப்படி என்ன வேணா செஞ்சுக்க. டேய் சூர்யா, நாகேந்திரா வாடா. ஓ, இவங்க தான் நீ சொன்ன மேகலா, எங்க ஆபீஸ்ல கம்ப்யூட்டர் ஆபரேட்டர். அது மட்டும் இல்ல, நடக்க போற வேலு நாச்சியார் ஓரங்க நாடகத்துல ஆர்டிஸ்டும் கூட. மேகலா, இவரு நாகேந்திரன், பெரிய சமூக தொண்டர், சிறந்த பேச்சாளர். ரொம்ப புகழாதரா. சரி, நம்ம கிளம்பலாமா? வாடா நாகேந்திரா, இதான் நம்ம ரூம். எப்படி இருக்கு? வீட்டோட பேக்ட்ராப் ரொம்ப அழகா இருக்கு. ஒன் செகண்ட். என்ன லவர்க்கு போனா? நாளைக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபைனல் பண்ணிடலாம். சூர்யா, அம்மா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. என்னுடைய கவலை எல்லாம் நீ தனியா இருக்கிறதா. தனியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, என் நண்பன் நாகேந்திரன் எனக்கு துணையா அப்பப்ப வந்து போறாமா. நண்பன்னா நல்லவன் தானா? நண்பன்னா நல்லவனான்னு எங்க அம்மா கேக்குறாங்க. குடு குடு. அம்மா, சூர்யா ஃப்ரெண்ட் நாகேந்திரன் நட்புக்கு கர்ணன் மாதிரி. கர்ணனா இருந்து என்ன பிரயோஜனம்? கடைசி காலத்துல கர்ணனுடைய கவச குண்டலம், தான தர்மம், அதனால கிடைச்ச புண்ணியம் எல்லாத்தையும் ஒருத்தருக்கு கொடையா கொடுத்துட்டு நண்பன் துரியோதனனை கொடை சாச்சிட்டு போயிட்டானே, அது மாதிரி போயிட போற. அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. ஆமா, உங்க பையனுக்கு இன்னும் பொண்ணு பார்க்கலீங்களா? நான் எனக்கு 3/4 வாசி பொண்ணு பார்த்துட்டேன். 3/4 வாசியா? அப்படின்னா இன்னும் தலைய பார்க்கலையா, காலை பார்க்கலையா? சரி சரி, சூர்யாவை பேச சொல்லு. சரி சொல்லுங்கம்மா. உன் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு கிடைச்சிருச்சான், அதனால எனக்கு என்னடா சந்தோஷம். எனக்கு பேரம் பேத்தி பார்க்க வேண்டாமா? நீதிபதி அம்மா, இப்ப அவசரமா ஜட்ஜ்மெண்ட் சொல்லிடாதீங்க. யோசிச்சு இன்னொரு ஹியரிங் போட்டு எல்லாத்தையும் ஒத்தி வைங்க. சரியான குறும்புக்காரன். நம்முடைய வனத்துறை அலுவலகத்தின் ஆண்டு விழாவை ஒட்டி பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகள் இப்பொழுது உங்கள் கண் முன்னே அரங்கேற இருக்கின்றன. அதில் மிகவும் முக்கியமானது நமது அலுவலகத்தை சார்ந்த மேகலா என்பவர் நடிக்க இருக்கின்ற வீரமங்கை வேலு நாச்சியார் என்ற ஓரங்க நாடகம்தான். வெள்ளையர் என்றாலே கொள்ளையர் என்று வெறுத்து ஒதுக்கும் இந்த வேலு நாச்சியார் கொடி பறந்த சிவகங்கை சீமையின் சிங்க ஏறு முத்துவடுகநாதன் ஆட்சிக்கு முடிவு கட்ட காளையார் கோயிலில் கயவர்கள் சதியால் பாஞ்சோன் என்னும் பரங்கியர் தளபதி மன்னன் உயிரை மரணத்தில் நட்டான். மலை சாய்ந்ததே என்று மகாராணி அழுது புலம்பி நிலை குலைந்து நெஞ்சம் தளராமல் நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வையுடன் புறப்பட்டாள் போர்முனைக்கு புல்லர்கட்கு பாடம் புகட்ட. அரசியின் ஆவேசத்தையும் அவசரத்தையும் அக்கணமே தடுத்து நிறுத்தி அமைச்சர் தாண்டவராயர் வீரம் மட்டும் போதாது வெற்றிக்கு விவேகமும் வேண்டும் தாயே, அதனாலே சில நாட்கள் பொறுமை காத்திடுவோம். ஐதர் அலி, அவர் மகன் திப்பு சுல்தான் இருவருமே ஆங்கிலேயரை எதிர்த்து அணிவகுப்பர் நம்மோடு. அதுவரையில் அமைதியே நமக்கு ஆயுதமாகட்டும் என்றார். அதனை ஏற்று அரசி வேலுநாச்சி அபயக்கரம் நீட்டிய திண்டுக்கல் விருப்பாட்சி கோபால நாயக்கர் மாளிகையில் தங்கிக் கொண்டு பழையபடி படைவீரர்க்கான பயிற்சி அளித்தார். பக்குவமான நேரம் இது. பரங்கியரை எதிர்ப்பதற்கென்று நாள் குறிக்க பஞ்சாங்கம் பார்த்திருந்த சிலம்பாசிரியன் வெற்றிவேலன் தேள் கொடுக்காகி பகைவருக்கு தோள் கொடுக்கும் துரோகியானான். உடையாள் எனும் உத்தமியோ அரசியை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று தடையேதுமின்றி தன் தலையை தானே வெட்டிக் கொள்ள சம்மதித்தார். குயிலி எனும் ஆதிதிராவிட குலத்து கோதை தன்மானம் காத்து தமிழ்மானம் காத்திடவே தற்கொலை படைக்கு தலைவியாகி தணலில் வந்து வடிந்தாள். அந்த உடையாளின் பெயரில் மகளிர் படை அணிவகுப்பாகவும் குயிலி வாழ்க எனும் கோஷம் அப்படையின் முழக்கமாகவும் இடப்புறமும் பலப்புறமும் இணையில்லா வீரர்கள் மருது பாண்டியர்கள்
8 திசையும் விழி செலுத்தியவாறு புகைவிட்டு கிளம்பிய புலிகளென புகைவிட்டு குமுறும் எரிமலைகளென புறப்பட்டார் போர்முகம் நோக்கி. வேல் ஒரு கையில், வாள் மறுகையில் என தோள் சுமந்த வீரத்தோடு வேளமொன்றில் அமர்ந்தவாறு வீரப்போர் புரிய வந்து விட்டாள் வேலுநாச்சி. வைரவன் எனும் ஓர்கவியர் வெகுண்டெழுந்தார். நாடு குறித்து ஏடெடுத்து பாட்டெழுத நான் வரவில்லை, காடு கொள்ளும் என் உடலை உயிர என்றாலும் ஈடு கொடுத்து இரவாப்புகள் எய்திடவே வீடு துறந்து வந்துள்ளேன் என்று பீடு நடையுடனே பெரும்படையில் இணைந்து விட்டேன். கணவன் உயிர் பறித்த காளையார் கோயில் கோபுரம் கண்டவுடன் சிறுத்தெழுந்தாள் கற்பரசி கண்ணகி போல. வேலுநாச்சியார் வேலுக்கும் கை வாளுக்கும் வேலை கொடுக்கும் இடமும் நேரமும் இதோ வந்துவிட்டது. ஆம், வைரவராம் பெருங்கவிஞர் வழிமறித்து சொல்லுகின்றார். தாயே, நீங்கள் சிவகங்கை கோட்டைக்குள் செல்வது நல்லதல்ல. அங்கே வரும் பகையை வெற்றி கொள்ள பெரும்படையை வைத்துள்ளான் வெள்ளைக்காரன். நொடிப்பொழுதில் நூற்றுக்கணக்கானோர் உயிர் கொண்டு செல்லும் வெடிமருந்து ஏராளம் கோயிலுக்குள் இருப்பதாலே எதற்கும் அஞ்சாத எங்கள் தாயே, இதற்கு மேலே போகாமல் இங்கேயே நின்றிடலாம் என மருதுபாண்டியர்கள் மறித்து நிற்க உத்வேகம் கொண்ட ராணி ஓங்கி குதிரையை உதைத்தவாறே உரைக்கின்றாள். வேலும் வாளும் உண்டாக்கிய இரத்தக் கடலில் பயங்கர மூச்சு விட்டுக் கொண்டு மிதந்து செல்லும் வீரர்களின் மண்டை ஓடுகளை முத்தமிட்டபடி பயணம் நடத்தும் முறிந்த எலும்பு துண்டுகளையும் அருந்த நரம்பு துகள்களையும் கண்டு முகம் சுளிக்காமல், முகாரி பாடாமல், முதுகு காட்டாமல் முன்னேறு நீ என்று முரசொலித்து எஞ்சிய வீரர்களை நெஞ்சுரம் கொள்ளச் செய்து எந்த நேரத்தில் எந்த பக்கமிருந்து ஈட்டி பாயுமோ எதிரியின் கணை பாயுமோ என சாவு முகட்டிலே வினாடிகளை கணக்கு பார்ப்பதும் வீரர்களுக்கு அழகல்ல என்ற போர்க்களத்து அரிச்சுவடியை தவறையும் மறந்து விடாமல் மரணம் மாவீரர்களுக்கு தரப்படும் மலர்ச்செண்டு மங்கையின் இதழை விட சுவையானது என்ற மனோபலத்தோடு படையை நடத்தி செல்பவளே பராக்கிரமசாலி பைந்தமிழச்சி என்ற பாசறை காவியத்தின் சிறப்பு பாயிரத்தை படித்தவள்தான் இந்த வேலுநாச்சியார். இவள் சாவுக்கு அஞ்ச மாட்டாள், ஆனால் காரணம் இல்லாமல் சாக மாட்டாள். வாம்மா வீரமங்கை வேலுநாச்சியாரே, உனக்கு படிப்பை விட நடிப்பு தான் நல்லா வருது. நீ பேசாம ஐபிஎஸ் படிப்பை நிறுத்திவிட்டு மேக்கலான்ற பேரை மேக்கலா ஸ்ட்ரீன்னு மாத்திக்கிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ள நுழைஞ்சேன்னு வையேன், உன்னை வச்சு வைஜெயந்த் ஐபிஎஸ் பார்ட் 2 எடுப்பாங்க. உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா? நான் தான் மாட்டினேனா? நீ மாட்டலமா, உங்ககிட்ட தான் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு. யாரு? நம்ம ஆபீசர் சூர்யா. டிராமா பார்த்ததுல இருந்து ஓம் புராணமா தானே இருக்குது. இட்லி வேகலையான்றதுக்கு பதிலா இட்லி மேகலையான்னு கேட்கிறாரு. வன இலாக்காவில் காட்டு தீ பத்துதோ இல்லையோ, காதல் தீ நல்லா பத்துதுடா. Shallala 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 shallala